ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சீரிஸோட அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A certain amount of rupees 2400 after 6 years at a certain rate of compound interest compounded annually is 3600. What would be the amount after 12 years at the same rate of interest? அதாவது 2400 அப்படிங்கிற பிரின்சிபல், இந்த இடத்துல 2400ங்கிற அந்த பிரின்சிபல் வந்து 6 வருஷத்துல 3600 அப்படிங்கிற அமௌண்ட்டா மாறுது. ஓகேவா? அதாவது a certain amount of 2400 after 6 years at certain rate of compound interest is 3600. இப்போ 2400 அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய 2400 ரூபாங்கிறத நீங்க பிரின்சிபல்னு வச்சுட்டீங்கன்னா 6 வருஷம் கழிச்சு அது எவ்வளவா மாறி இருக்கும்? 3600 அப்படிங்கிற அமௌண்ட்டா மாறி இருக்கும். இப்போ கொஸ்டின் வந்து வாட் வில் பி த அமௌண்ட் ஆஃப்டர் 12 இயர்ஸ் அட் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஒருவேளை 12 வருஷம் நான் கழிச்சு பார்த்திருந்தா எனக்கு எவ்வளவு அமௌண்ட் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. சரி, இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீட்டெயில் ஒன்று பார்க்கலாம். பாருங்க, என் அக்கௌண்ட்ல வந்து ஒரு 100 ரூபாய் இருக்கு. சரியா? 100 ரூபாய் தான் பிரின்சிபல். இந்த 100 ரூபாய் வந்து 200 ரூபாய் ஆகுது. 100 ரூபாய் வந்து 200 ரூபாய் ஆகுது. இதுக்கு வந்து ஒரு 4 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாய் 200 ரூபாய் ஆகுறதுக்கு 4 வருஷம் அப்படின்னா அடுத்த 4 வருஷத்துல என்ன நடக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல? அப்போ இந்த இடத்த நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் 4 இயர்ல எனக்கு இருந்த 100 எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே டபுள் ஆயிருக்கு, 2 மடங்கா மாறி இருக்கு. அப்போ இந்த 4 வருஷத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த 4 வருஷத்தோட ஸ்டார்டிங்ல என்ன என்ன அமௌண்ட் இருக்குதோ அது அப்படியே டபுள் ஆகும். புரியுதா? இந்த 4 இயர்ஸ்க்கு என்ன நடந்தது? இந்த 4 இயர்ஸ் ஸ்டார்டிங்ல என்ன காசு இருந்ததோ அது அப்படியே டபுள் ஆனது. இங்க 200 இருக்கா? அப்போ இந்த 4 இயர்ஸ்ல இதோட ஸ்டார்டிங்ல இந்த 200 இருந்ததா அது என்ன ஆகும்? டபுள் ஆகி 400 மாறும். அப்ப இன்னொரு ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு நான் பார்த்தேன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல என்ன நடந்தது? இந்த 4 இயர்ஸ் ஸ்டார்டிங்ல 400 இருந்ததா? அப்ப இது டபுள் ஆகி 800 ஆகும். ஓகேங்களா? சோ இப்படித்தான் போகும். சரி, ஒரு வேலை இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 ரூபாய் இருக்கு. இந்த 100 ரூபாய் வந்து ஒரு 3 வருஷத்துல 300 ரூபாயா மாறி இருக்கு. 3 இயர்ஸ்ல அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? ட்ரிபிள் ஆயிருக்கு. அப்ப எவ்ரி 3 இயர்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகுது? அந்த 3 இயர்ஸ் ஸ்டார்டிங்ல என்ன அமௌண்ட் இருந்ததோ அது அப்படியே ட்ரிபிள் ஆகும். அப்போ இங்க இருந்து அடுத்த ஒரு 3 இயர்ஸ் நீங்க கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த 300 என்ன ஆயிருக்கும்? அப்படியே ட்ரிபிள் ஆகி 900 மாறி இருக்கும். அப்ப அங்க இருந்து ஒரு 3 இயர்ஸ் நீங்க கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த 900 ட்ரிபிள் ஆகி என்னவா மாறி இருக்கும்னா 2700 மாறி இருக்கும். சோ இந்த ப்ராசஸ் தான் கண்டினியூ. அப்போ ஓவராலா இந்த 100ல இருந்து நீங்க மொத்தமா 3 வருஷம் 3 வருஷம் 3 வருஷம் ஆக மொத்தம் 9 வருஷம் கழிச்சு போனா உங்களுக்கு என்ன வந்துரும்? இந்த 2700 வந்துரும். கிளியரா புரியுதா? எவ்ரி 3 இயர்ஸ் வந்து அந்த 3 இயர்ஸ் ஸ்டார்டிங்ல என்ன அமௌண்ட் இருந்ததோ அது அப்படியே என்ன ஆகுது? ட்ரிபிள் ஆகுது. சோ இந்த கான்செப்ட் தான். சோ நமக்கு இதை வச்சு இப்போ சைக்கிள்ல எப்படி இருக்குது அப்படிங்கிற சேஞ்ச் தெரிஞ்சதுன்னா அடுத்த அந்தந்த இயருக்கு அவ்வளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சரி, ஓகே, ஒருவேளை இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 200. ஓகேவா? இந்த 200 வந்து ஒரு 5 இயர்ஸ்ல என்னவா மாறுது? ஒரு 300 மாறுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்த நான் எப்படி கனெக்ட் பண்றது பாருங்க. அப்போ 5 இயர்ஸோட ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்தது? 200 இருந்தது. இப்போ 5 இயரோட எண்ட்ல எவ்வளவு இருக்கு? 300 இருக்கு. அப்போ அந்த 5 இயர்ஸ்ல 200 ரூபான்னு இருந்தது 300 ரூபான்னு மாறுதுன்னா இது ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன்ங்கிறத கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா இதுல வந்து டபுள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரியுது, இதுல ட்ரிபிள்னு பார்த்தாலே தெரியுது. ஆனா இந்த டபுளும் கிடையாது, ட்ரிபிளும் கிடையாது. இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு அப்படி பாத்தீங்கன்னா 1.5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. புரியுதா? 200ல 1.5 டைம்ஸ். ஸோ டக்குன்னு இப்ப இந்த மாதிரி ஃபிராக்ஷனா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் நான் பண்றேன் பாருங்க. 5 வருஷத்துல சரிங்களா, இந்த 5 இயர்ஸ்ல அந்த பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட் இது ரெண்டுக்கும் ரேஷியோ பாருங்க. பாருங்க, பிரின்சிபல் எவ்வளவு இருக்கு? 200. அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? 300. அப்போ சிம்பிளிஃபை பண்ணா எப்படி இருக்கு? ரேஷியோ 2:3 இருக்கு. அப்ப எவ்ரி 5 இயர்ஸ் வந்து பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குமான ரேஷியோ எப்படி இருக்க போது? 2:3. அப்ப இந்த 5 இயர்ஸ்ல இங்க பாருங்க, இது 2 இருந்ததுன்னா இது எவ்வளவு இருக்கு? 3 இருக்கு. சோ இது ரெண்டும் 2:3. அப்ப வந்து அது கரெக்டா மெயின்டைன் ஆகணும். அப்ப அடுத்த 5 இயர்ல என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா இந்த 300க்கும் இங்க கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ கண்டிப்பா என்ன இருக்கணும்? 2:3 இருக்கணும். அப்போ புரியுதா? இந்த 5 இயர்ஸ்ல இந்த ஸ்டார்டிங்ல இருக்குல்ல, இப்ப இது பிரின்சிபலா இருக்கும், இந்த இடத்துல வரக்கூடியது வந்து அமௌண்டா இருக்கும். அப்ப இந்த பிரின்சிபல் இந்த அமௌண்ட்டுக்கான ரேஷியோ நமக்கு எப்படித்தான் மெயின்டைன் ஆகணும்? 2:3 தான் மெயின்டைன் ஆகணும். அப்ப 2 யூனிட்ஸோட வேல்யூ தான் 300னா 3 யூனிட்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கணும். பாருங்க, 2 யூனிட்ஸோட வேல்யூ தான் நமக்கு 300னா 3 யூனிட்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 யூனிட்னா 150. அப்ப 3 யூனிட்னா எவ்வளவு கிடைக்குது? 450 கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல எவ்வளவுதான் வரணும்? 450. அப்ப 300 எவ்வளவா மாறுது? அடுத்த 5 இயர்ஸ்ல 450 மாறுது. சோ அப்ப இங்க இருந்து இன்னொரு ஒரு 5 இயர்ஸ் போனேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த 5 இயர்ஸ்க்கு இந்த 450 தான் பிரின்சிபல். அப்ப இந்த பிரின்சிபலுக்கும் இப்ப கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ரேஷியோ என்னதான் இருக்கணும்? அதே
2:3 தான் இருக்கணும். ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் இதுல என்ன மெயின்டைன் ஆகுதோ அதுதான் அடுத்தடுத்ததுல மெயின்டைன் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், 2 யூனிட்ஸ் தான் 450னா அதே போல இங்க 3 யூனிட்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் கால்குலேட் பண்ணுவேன். அப்போ இப்படி கிடைக்கிற வேல்யூவை நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல எழுதுவேன். இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சைக்கிள் உங்களுக்கு என்ன ரிலேஷன் இருக்குதோ பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் அதே இயரை அடுத்தடுத்து நீங்க கனெக்ட் பண்ணிட்டே போகும்போது அந்த ரிலேஷன் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இதில் பாருங்க, ஸோ பிரின்சிபல் வந்து ஒரு 100ன்னு வச்சுக்கோங்க. ஸோ பிரின்சிபல் வந்து 100ன்னு வச்சுக்கலாம். ஆமா, இது வந்து என்னன்னா அடுத்த ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு எவ்வளவா மாறுது அப்படின்னா ஒரு 100 ஒரு 120ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 100 ஒரு 120ன்னு வச்சுக்கோங்க. பாருங்க 3 வருஷத்துல 100 வந்து என்னவா மாறி இருக்கு, 120 மாறி இருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், 3 இயர்ஸ்ல இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கான ரேஷியோ என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ 100 120 ரேஷியோ போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 5:6 வரும். ஸோ இதான் என்னது 3 இயர்ஸ்க்கான பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்கான ரேஷியோ. அப்போ இங்க இருந்து அடுத்த ஒரு 3 இயர்ஸ் நான் கழிச்சு பார்க்கும்போது என்ன நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா இதே 5:6 தான். இந்த 120க்கும் இங்க கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ரேஷியோ 5:6 இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கணும்னா 5 யூனிட்ஸ் தான் 120னா 6 யூனிட்ஸ் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணும். அப்போ என்ன வரும், 5 யூனிட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 24. அப்போ 24 × 6னா ஒரு 120, ஒரு அப்போ ஒரு 144 கிடைக்கும். புரியுதா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் ஒரு 3 இயர்ஸ்ல நீங்க என்ன நடக்க போகுதுன்னு கண்டுபிடிக்கணும்னா ஸோ இப்போ இந்த இடத்துல இது இந்த 144க்கும் இங்க கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ரேஷியோ தான் இருக்கும், சேம் இந்த 5:6 தான் மெயின்டைன் ஆகும். அப்போ அடுத்த ஸ்டெப் நீங்க பார்க்கும்போது 5 தான் 144னா 6 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வேல்யூ வருங்கிறது கிடைக்கும். புரியுதா? ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே அடிக்கிட்டே போகலாம். இது ஒரு முக்கியமான கான்செப்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும். நான் ஆல்ரெடி டபுள் ட்ரிபிள்லயே நம்ம இந்த கான்செப்டை பார்த்திருக்கோம். ஓகேங்களா? இருந்தாலும் நான் என்ன பண்ணிருக்கேன், திரும்ப இந்த கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்ப தெளிவா அது புரிஞ்சிருச்சா? இப்ப இந்த கொஸ்டின் நம்ம ஈஸியா பண்ணலாம். சரியா? இப்ப நான் இது ஃபுல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். பாருங்க, இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னா, ஏதோ 2400 ரூபாங்கிறது 6 வருஷத்துல எவ்வளவா மாறுதான், 3600 ரூபாயா மாறுதான். அப்ப இப்படி எழுதிக்கலாமா? 2400 வந்து 6 இயர்ஸ்ல எவ்வளவா மாறுது, 3600 மாறுது. அப்போ 12 வருஷத்துல இது எவ்வளவு அமௌண்டா மாறி இருக்குன்னு சொல்லி கேட்கிறேன். அப்போ இந்த 12 வருஷங்கிறது எங்க இருந்தா, ஸ்டார்டிங்ல இருந்து 12 வருஷம். அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து முதல் ஒரு 6 வருஷம் போயாச்சு. இப்போ மொத்தம் 12 வருஷம்னா இன்னொரு ஒரு 6 வருஷம் போகணும். புரியுதா? எனக்கு ஓவராலா 12 இயர்ஸ் போகணும். ஓவராலா நான் 12 இயர்ஸ் போகணும். ஸோ ஆல்ரெடி 2400ங்கிறது 6 இயர்ஸ்ல 3600 மாறிடுச்சு. அப்ப அங்க இருந்து இன்னொரு ஒரு 6 இயர்ஸ்ல இது எவ்வளவு அமௌண்டா இருக்க போகுது அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சது. அப்ப பாருங்க 6 இயர்ஸ்ல இந்த 2400 3600 மாறி இருக்கு. அப்ப இது பிரின்சிபல், இது அமௌண்ட். அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம், பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு ரேஷியோ என்னங்கிறத கண்டுபிடிக்கும். பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு இந்த 6 இயர்ஸ்க்கான ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 2400 is to 3600. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு 12 டேபிள்ல கேன்சல் பண்ண என்ன கிடைக்குது, 2:3. அப்போ ஒரு 6 வருஷத்துக்கும் பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்கான ரேஷியோ எப்படி மெயின்டைன் ஆகணும், 2:3 மெயின்டைன் ஆகணும். அப்ப பாருங்க இந்த 6 வருஷத்துக்கு இந்த 3600 தான் பிரின்சிபலா இருக்கும். அப்ப அமௌண்ட் எவ்வளவுன்னு பார்க்க போறோமா? இப்போ இதை நான் கால்குலேட் பண்றதுக்கு இங்க பாருங்க ரேஷியோ எப்படி மெயின்டைன் ஆகணும், 2:3. அப்ப 2 யூனிட்ஸ் தான் எனக்கு 3600னா 3 யூனிட்ஸ் எவ்வளவுங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். அப்போ 1 யூனிட்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும், 1800 கிடைக்குமா? அப்ப 18 × 3னா ஒரு 30, ஒரு 24, 54, 5400 கிடைக்கும். அப்ப புரியுதா? அப்போ ஓவராலா 12 இயர்ஸ் தாண்டி பார்க்கும்போது எனக்கு 2400 வந்து எவ்வளவா மாறி இருக்கும், 5400 மாறி இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொஞ்சம் லென்த்தியான சம் ஃபுல்லா நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது சிம்பிளா இப்ப இந்த இடத்துல நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே நான் கண்டுபிடிக்கல. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு அப்படிலாம் நான் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. டைரக்டாவே இந்த கொஸ்டினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியுது. இந்த கான்செப்டை வச்சு, இந்த கான்செப்ட் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு நிறைய இடத்துல இந்த கான்செப்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இல்ல பாருங்க, a certain sum invested on compounded interest grows 8,000 and 27,000 in 3 years and 6 years respectively. What is the interest when the interest is compounded annually? What is the percentage rate of interest? ஓகேவா? a certain sum பிரின்சிபல் கொடுக்கல, அது வந்து 8000 ரூபாயா மாறுறதுக்கு 3 வருஷம் ஆகுது, 27,000 ரூபாயா மாறுறதுக்கு 6 வருஷம் ஆகுது. இது ரெண்டும் அமௌண்ட். ஓகேவா? ஸோ 8,000ங்கிறது 3 இயர்ஸ் கழிச்சு கிடைக்கக்கூடிய அமௌண்ட், 27,000ங்கிறது 6 இயர்ஸ் கழிச்சு கிடைக்கக்கூடிய அமௌண்ட். காம்பவுண்டட் ஆனுவலின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? இந்த கொஸ்டின்ல ஆர் என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இதே மாதிரி போல இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கோம். அதே மெத்தட் தான்.
பாருங்க ஏதோ ஒரு பிரின்சிபல் இருக்கு. ஓகேவா? இந்த பிரின்சிபல் வந்து என்ன பண்ணுது? 3 இயர்ஸ்ல எவ்வளவு மாறுதான்? 8,000 மாறுதான். ஓகேவா? அடுத்தது ஓவராலா 6 இயர்ஸ். அப்போ எங்க இருந்து 6 இயர்ஸ்? இந்த பிரின்சிபல்ல இருந்து 6 இயர்ஸ். ஓகேவா? இந்த பிரின்சிபல்ல இருந்து 6 இயர்ஸ் கழிச்சு இது எவ்வளவு மாறுதுன்னா 27,000 மாறுதான். புரியுதா? அப்போ மொத்தமா 6 வருஷம்னா இங்க 3 வருஷம். அப்ப இந்த கேப் எத்தனை வருஷம்? 3 வருஷம். புரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க 2 இடத்துல தான் வேல்யூ இருக்கு. இந்த 3 வருஷத்தை மட்டும் நான் எடுக்க சொல்லுவேன். போன கிளாஸ்ல கூட நம்ம பார்த்திருப்போம்ல, பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த 3 வருஷத்துக்கு சொல்லி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் 3 இயர்ஸ்ல 8,000ங்கிறது எப்படி மாறி இருக்கு? 27,000 மாறி இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த 8,000 பிரின்சிபலாவும் 27,000 அமௌண்டாவும் எடுத்துக்கணும். சோ அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட் ரேஷியோ எப்படி வருது பாருங்க. 8,000 is to 27,000. பட் ஆனா இது எத்தனை இயருக்கு? 3 இயருக்கு. இப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதில் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பாருங்க இந்த ட்ரிபிள் ஜீரோ கேன்சல் ஆயிடும். இப்போ எப்படி இருக்கு? 8:27 இருக்கு. அப்போ 3 இயர்ல இருந்து நான் 1 இயருக்கு பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இது அப்படியே கியூப் ரூட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ கியூப் ரூட் எடுக்கணும். 8க்கு கியூப் ரூட் அண்ட் 27க்கு கியூப் ரூட். அப்போ எனக்கு ரேஷியோ எப்படி வந்துடும்? 8க்கு கியூப் ரூட் எடுத்தா 2, 27க்கு கியூப் ரூட் எடுத்தா 3. அப்போ இதுதான் 1 இயர். ஓகேவா? ஸோ 1 இயருக்கு பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்டுக்கான ரேஷியோ எப்படி இருக்கு? 2:3 இருக்கு. அப்போ 2ங்கிறது பிரின்சிபல், 3ங்கிறது அமௌண்ட். அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1. ஸோ இன்க்ரீஸ் ஆனது 1. அப்போ 1 தான் எனக்கு என்னது? இன்ட்ரெஸ்ட். அப்போ இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க? 1 டிவைடட் பை பிரின்சிபல் எவ்வளோ? 2 இன்டூ 100. ஸோ ஆன்சர் இஸ் 50% பெர் annum. ஓகேவா? கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 50% பெர் annum. சிம்பிளா சால்வ் பண்ணியாச்சா? அதாவது போன கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதே தான். பட் ஆனா போன கிளாஸ்ல நம்ம வந்து பிரின்சிபல் கால்குலேட் பண்ணிருப்போம். ஆனா இந்த கிளாஸ்ல என்ன பண்றோம்? இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றோம். புரியுதா? ஸோ 3 வருஷத்துல இருந்து 1 இயருக்கு மாத்தினாதான் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ஆனா இதே நீங்க வந்து பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 இயர்ஸோட ரேஷியோ வச்சு இந்த இடத்துல அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்? பிரின்சிபலை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனா நமக்கு இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் தேவை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க, a sum amounts to rupees 2190 in 4 years and 2409 in 5 years at compound interest. When the interest is compounded yearly, then the annual rate of interest. Okay. இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறாங்க? பிரின்சிபல் வந்து எவ்வளவு மாறுது? 2190 மாறுது. எத்தனை வருஷத்துல? 4 இயர்ஸ்ல. ஓகே. அடுத்தது 2409 மாறுது. எத்தனை வருஷத்துல? 5 இயர்ல. அப்போ 5 இயர்னா ஸ்டார்டிங்ல இருந்து 5 இயர்ஸ். அப்ப இங்க 4 இயர், இதுல ஒரு 1 இயர்னு போட்டுக்கலாம். ஓகேவா? அப்ப இது 4 வருஷம், இது 1 வருஷம். அப்போ ஃபைனலா அடுத்து என்ன பண்ணோம்? பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்டுக்கு ரேஷியோ எழுதும் போது எது ரெண்டு மட்டும் நம்ம எடுத்துப்போம்? இந்த ரெண்டை மட்டும் எடுத்துப்போமா? இதை மட்டும் எடுத்துக்கும் போது இதுல இந்த ஒரு வருஷத்துல இந்த 2190 பிரின்சிபலாவும் இந்த 2409 அமௌண்டாவும் இருக்கும். ஸோ 2190 is to 2409. இது எத்தனை வருஷத்துக்கு? 1 இயர். ஓகேவா? 1 இயர்ல இந்த ரேஷியோ வருது. 1 இயர்ல இந்த ரேஷியோ வருது. ஸோ டைரக்டா 1 இயர் இருக்கிறதுனால இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆர் கண்டுபிடிச்சலாம். அது ஆல்ரெடி 1 இயர்ல இருக்கிறதுனால நம்ம இதை வச்சு ஆர் என்னன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும்னா சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒருவேளை எனக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்கு டக்குன்னு கால்குலேட் பண்ண தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க? வழக்கம் போல உங்களுக்கு பிரின்சிபல் 2190, அமௌண்ட் எவ்வளவு? 240. அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. புரியுது? இந்த இடத்துல 1 இயர் இருக்கிறதுனால அப்படியே நான் எடுத்துக்கிறேன். போன கொஸ்டின் எனக்கு எப்படி இருந்தது? 3 இயர்ல இருந்தது. அப்போ 1 இயருக்கு மாத்தி கொண்டு வந்தேன். ஓகேவா? ஸோ அப்ப பாருங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 190 இருக்கு. இங்க 409 இருக்கு. ஓகேவா? ஸோ 190னா அப்போ ஒரு 219 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 290. இங்க இருந்து இங்க எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பாக்குறேன். இந்த டிஃபரன்ஸ் அதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ 219 டினாமினேட்டர்ல பிரின்சிபல் இன்டூ 100. ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணலாம். 219 கேன்சல் ஆயிடும். ஸோ எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. ஃபைனலா ஆன்சர் என்னது? 10% பெர் annum. ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா? அதே ஃபார்மேட், எந்த குழப்பமுமே இல்லை. அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. A sum of money amounts to rupees 1,200 in 2 years and becomes 1,000
260 in 3 years at compound interest when the interest is compounded annually. What is the rate of compound interest per annum? அதே போல principal இருக்கு. So 1200 மாறுறதுக்கு 2 years 1260 மாறுறதுக்கு 3 years அப்போ ஓவராலா 3 yearsனா இங்க 2 yearனா இதுல எத்தனை வருஷம் போட்டுக்கலாம்? இது 1 year. அப்போ அந்த 1 yearல principal and amount ratio எப்படி இருக்க போகுது? 1200 is to 1260. இது வந்து என்னது? 1 yearக்கு. ஓகேவா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பாருங்க 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். 6 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 6 டேபிள்ல நமக்கு இது 20 கிடைக்கும். இது 21 கிடைக்கும். கரெக்டா? 20 is to 21. ஸோ பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்கான ரேஷியோ. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1. பிரின்சிபல் எவ்வளோ? 20 into 100. ஸோ ஆன்சர் இஸ் 5% per annum. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 5% per annum. Okay, next. A certain amount of money at compound interest grows to rupees 66,550 in 3 years and 73,205 in 4 years. The rate percent per annum. ஓகே, அப்ப நமக்கு தெரியுது பார்த்தாலே. அப்போ எவ்ரி டைம் வந்து இந்த மாதிரி எழுதி நான் பார்க்கணுமா? இது இந்த மாதிரி பி 2 வருஷத்துல இப்படி ஆகுது, மொத்தம் 3 வருஷம்னா இங்க இருந்து 3 வருஷம்னா இது 1 year அப்படி சொல்லிட்டு இது எழுதி பார்க்கணுமானா இல்ல. எக்ஸாம்ல போயிட்டு இதெல்லாம் தேவையில்லாம எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் புரியணுங்கிறதுக்காக இது எல்லாத்தையுமே எழுதுறேன். இந்த கொஸ்டினுக்கு அதெல்லாம் நான் எழுதணும் அவசியமே கிடையாது. பாருங்க, அப்படியே டைரக்டாவே போடுறேன். 3 yearsல 66,550ங்கிற அமௌண்டா மாறுது. 4 yearsல 73,205ங்கிற அமௌண்டா மாறுது. அப்ப இது ரெண்டுக்கு எத்தனை வருஷம் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 வருஷம் தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? அப்ப டைரக்டா நான் என்ன பண்ணிடுறேன்? ரேஷியோ எழுதிடுறேன். ஓகேவா? 1 yearல பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்டுக்கான ரேஷியோ டைரக்டா எது பிரின்சிபலா இருக்கும்? அந்த 66,550ங்கிறது பிரின்சிபலா இருக்கும். அந்த 73,205ங்கிறது அமௌண்டா இருக்கும். இப்போ இது நீங்க அடுத்து என்ன பண்ணிக்கணும்னா சிம்பிளிஃபை பண்ணும். இப்போ இந்த இடத்துல சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டைரக்டா பார்த்த உடனே சிம்பிளிஃபை பண்ண முடியுதுன்னா டக்குன்னு சிம்பிளிஃபை பண்ணுங்க. இல்லைன்னா அப்படியே எடுத்து எழுதுனா கூட பிரச்சனை கிடையாது. இப்போ நான் வந்து சிம்பிளிஃபை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல 13. ஓகே, 13 5s are 65 வரும். மறுபடியும் ஒரு 3, அடுத்த ஒரு 1 0. ஓகேவா? 13310 கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம பண்ணும்போது 1 5s are 5, பேலன்ஸ் 2வா, 4 5s are 20, 6 5s are 30, 4 5s are 20 இப்படி கிடைச்சிருக்கு. 13310 14641. இப்போ இதுக்கப்புறம் நமக்கு இது எதால கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு இது 11ஆல கேன்சல் ஆகும். ஓகேவா? ஸோ 11 டேபிள நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்க வந்து 12110. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்க வந்து 14குள்ள ஒரு 11 இருக்கும். ஒரு 11 இருந்ததுன்னா பேலன்ஸ் ஒரு 3. அப்போ இதுல 33, பேலன்ஸ் ஒரு 3, 33, அடுத்து ஒரு 1. பாத்தீங்களா? ஸோ மறுபடியும் 11 டேபிள் நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்க என்ன வரும்? 110, இங்க 121 வரும். மறுபடியும் 11 டேபிள நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்க 10, இங்க என்னது 11. ஸோ புரியுதா? ஸோ 10:11 தான் என்னது பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்கான ரேஷியோ. அப்போ ஆர் கால்குலேட் பண்ணும்போது அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1. பிரின்சிபல் எவ்வளோ? 10 into 100. So answer is R equal to 10% per annum. R equal to 10% per annum. அப்படி இல்லையா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியா கேன்சல் பண்ண கஷ்டமா இருக்குதுன்னா டைரக்டா என்ன பண்ணுங்க, இப்படியே வச்சு பண்ணுங்க. இந்த 66,550 இந்த 73,205 இருக்கலாம். ஆனா அப்படி நீங்க கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு எந்த நம்பரால கேன்சல் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப பாருங்க, இந்த இடத்துல இது அப்படியே பிரின்சிபலா எடுத்துக்கிறேன். இங்க இருந்து இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்க. இப்ப இங்க இருந்து உங்களோட வேலை என்னன்னா இந்த 73,205 இந்த 6650 இருக்குல்ல, இதை விட எவ்வளவு ஜாஸ்தி இருக்குங்கிறத மட்டும் நீங்க கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் மட்டும் பார்க்கணும். இது ரெண்டுக்கு நீங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்க ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் ஈக்குவல் டு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 6655 கிடைக்கும். இப்போ டினாமினேட்டர்ல 66,550 into 100. புரியுதா? இப்போ நான் இந்த இடத்துல கேன்சலே பண்ணாம டைரக்டா இந்த ஸ்டார்டிங்ல இருந்ததுல இந்த பிரின்சிபல் இந்த அமௌண்ட் இது ரெண்டை மட்டுமே வச்சு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாத்துருக்கேன். அதை மேல போட்டிருக்கேன், கீழே பிரின்சிபல் எழுதிருக்கேன், into 100 போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிடும். அப்படியே 6655 6655 கேன்சல் ஆயிடும். ஸோ நமக்கு டைரக்டா ஆன்சர் வந்து என்ன கிடைச்சிருச்சு? 10% per annum இப்படியே கிடைக்குது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணாலும் பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு டக்குன்னு பார்த்த உடனே எந்த நம்பர்ல கேன்சல் ஆகும் தெரியல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. A sum lent out at compound interest amount to rupees 1,250 in 1 year and to rupees 1,458 in 3 years at a certain rate % per annum. What is the simple interest on the same sum for 5 2/5 years at the same rate of interest? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நமக்கு கிளியரா புரியுது. ஒரு வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 1,250.
3 வருஷம் கழிச்சு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 1458 ஓகே, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சலாம், பிரின்சிபல் கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம். அப்ப இதுல இருக்கக்கூடிய அதே பிரின்சிபலுக்கு 2/5 இயர்ஸ்க்கு சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. நம்மளோட வேலை இந்த கொடுத்திருக்கிற இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டீடைல வச்சு பிரின்சிபல் எவ்வளோ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சாதான் அந்த பிரின்சிபலையும் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையும் வச்சு 2/5 இயர்ஸ்க்கு நம்மளால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். சரியா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு பிரின்சிபல் 1250 மாறுறதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துக்குது, 1250 மாறுறதுக்கு நமக்கு 1 இயர் எடுத்துக்குது. ஓகேவா? அடுத்தது 3 வருஷம், அப்பனா இங்க 2 வருஷம் போட்டுக்கலாமா? ஓவராலா 3 இயர்ஸ் எடுத்துக்குது, எவ்வளவு மாறுறதுக்கு, 1458 மாறுறதுக்கு. அப்ப நம்ம இதை மட்டும் எடுத்துப்போமா? இந்த 2 இயருக்கு பிரின்சிபல் எவ்வளோ, 1250, அமௌண்ட் எவ்வளோ, 1458. ஸோ பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட் ரேஷியோ வந்து நம்ம வந்து 2 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணும்போது எப்படி வருது, 1250 இங்க, 1458 இங்க. ஓகே, ஸோ 2 இயர் இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன பண்ணணும், 1 இயருக்கு கால்குலேட் பண்ணணும். 1 இயர் கால்குலேட் பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது இப்போதைக்கு. அப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணாதான் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும். பாருங்க, சிம்பிளிஃபை பண்ணும்போது 2 டேபிள்ல கேன்சல் பண்ணும்போது இது 625, இது 729. ஸோ 625, 729 ரெண்டுமே ஸ்கொயர் நம்பர். அப்போ 1 இயருக்கு நீங்க மாத்தும் போது அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 625க்கு 25 கிடைக்கும், 729க்கு 27 கிடைக்கும். ஸோ இதான் 1 இயர்ல பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்கான ரேஷியோ எப்படி இருக்கு, 25:27. கிளியரா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதுல இருந்து ஆர் என்னன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண போறோம். சரியா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இங்க இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2. எங்க இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 25 into 100. ஸோ 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4. ஸோ 2 into 4, ஆன்சர் இஸ் 8% per annum. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த வேலை என்னன்னா பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ பிரின்சிபல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்க வாங்க, இந்த இருக்கா, இந்த இடத்துல பிரின்சிபல் வந்து 1 இயர்ல எவ்வளவு மாதிரி இருக்கு, 1250 மாதிரி இருக்கு. அப்போ 1 இயர்ல பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குமான ரேஷியோ எவ்வளோ, 25, 27. அப்போ இந்த 27 தான் இங்க எப்படி இருக்கு, 1250 இருக்கு. அப்போ 25 என்னங்கிறத நான் கால்குலேட் பண்ணேன்னா எனக்கு பிரின்சிபல் கிடைச்சிடும். அப்போ பிரின்சிபல் கால்குலேட் பண்றதுக்கு இந்த ரேஷியோ எடுத்துக்கிறேன், இங்க இருக்கக்கூடிய இந்த பிரின்சிபலையும் 1 இயருக்கான அமௌண்ட்டையும் எடுத்துக்கிறேன். புரியுதா? அப்ப நான் என்ன பண்ணுவேன், இது நம்ம ஆல்ரெடி பண்ணதுதான், 27 யூனிட்ஸ் தான் எனக்கு 1250னா 25 யூனிட்ஸ் எவ்வளவு நான் கால்குலேட் பண்ணேன், எனக்கு என்ன கிடைச்சிடும், பிரின்சிபல் கிடைச்சிடும். பாருங்க, அப்போ 1 யூனிட்னா எவ்வளோ, 1 யூனிட்னா என்ன பண்ணுவோம், 1 யூனிட்ங்கிறது 1250 டிவைடட் பை 27. அப்போ பிரின்சிபல் வேணும், 25 யூனிட்ஸ் வேணும், அப்போ இன்டூ 25. அப்போ இதுதான் என்னவா இருக்கும், பிரின்சிபலா இருக்கும். இதை நான் கேன்சல்லாம் பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல நீங்க கேன்சல்லாம் பண்ண தேவையில்ல, அப்படியே வச்சுக்கலாம். அப்ப பிரின்சிபலும் கண்டுபிடிச்சாச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும். ஓகே, எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, பிஎன்ஆர் பை 100. பி என்ன, இது அப்படியே எழுதுங்க. பிரின்சிபல் எவ்வளவு இருக்கு, 1250 இன்டூ ஒரு 25 டிவைடட் பை ஒரு 27. ஓகேவா? என் அடுத்த என் பாருங்க, என்ன இந்த இடத்துல 5/2/5 இயர்ஸ்னு இருக்கு. அப்போ 5/2/5னா இதை ஃபிராக்ஷனா மாத்தும் போது 5 5 25 பிளஸ் 2 27/5 வரும். மேல 27, கீழே 5. ஆர் வந்து எவ்வளோ, 8. ஸோ ஃபார்முலா படி டினாமினேட்டர்ல ஒரு 100. ஸோ ஜஸ்ட் பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலாவே எழுதியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல 27 27 கேன்சல் ஆயிடும். அடுத்த இந்த 25க்கு இந்த 100 கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ், இந்த 4ஆல இந்த 8 கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், இந்த 5ஆல இந்த 1250 கேன்சல் பண்ணா 250. ஸோ இப்போ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. மேல ஒரு 250 into 2 இருக்கு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 500. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ₹500. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா? பட் ஆனா இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா ஆர் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, பிரின்சிபல் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, கண்டுபிடிச்ச ஆரையும் பிரின்சிபலை வச்சு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க வந்து அவசரப்படாம பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். புரியுதுல்ல? ஸோ ஆரும் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு, பிரின்சிபலும் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், எஸ்ஐ எவ்வளோன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். A sum amounts to ₹7562 in 4 years and to ₹8469.44 in 5 years at a certain rate % per annum if the interest is compounded annually. If 10,000 at the same rate of interest borrowed for 2 years, then what will be the compound interest? ஓகே, நம்ம என்ன பண்ணோம், 4 வருஷத்துல உள்ள அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 5 வருஷத்துல உள்ள அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுட்டு 10,000 ரூபாய்
அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 2 வருஷத்துல எவ்வளவு அமௌண்டா மாறும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரி, எவ்வளவு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்லி கேட்க 10,000 ரூபாய்க்கு இதே சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 2 இயர்ஸ்ல எனக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேக்குறாங்க. புரியுதா? சரி, இப்போ நம்ம இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, 7562ங்கிறது 4 இயர்ஸ்க்கு, 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ 8469.44. ஓகே, ஸோ இது 4 இயர் 5னா இயர் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர். அப்போ 1 இயர்ல பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்டுக்கு ரேஷியோ எழுதிடலாமா? எப்படி இருக்கு பாருங்க, 7562 இது வந்து 8469.44. இது வந்து 1 இயர் தான். அப்போ அப்படியே நீங்க சிம்பிளிஃபை பண்ணி போட்டு எவ்வளவு பர்சன்டேஜ்ங்கிறத நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ணலாம். நான் என்ன பண்றேன், சிம்பிளிஃபை பண்ணலாம், அப்படியே எடுத்துக்கிறேன். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணாம டைரக்டா அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஆர் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவேன், டினாமினேட்டர்ல 7562. ஓகேவா, டினாமினேட்டர்ல 7562, மேல வந்து இங்க இருந்து இது எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது எவ்வளோன்னு சொல்லி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா 0.44 எழுதியாச்சு. இங்க 2 இருக்கு, இங்க 9 இருக்கா, அப்போ எவ்வளோ 7. இங்க 6 இருக்கு, இங்க 6 இருக்கு, ஸோ அப்போ 0 தான். இங்க 5, இங்க 75 இருக்கு, இங்க 84 இருக்கு. அப்ப 75ல இருந்து 84 வரணும்னா 907 இன்டூ எவ்வளோ 100. ஓகேவா, ஸோ இன்டூ 100. இப்போ இந்த 100 வந்து இங்க மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட் போயிடும். புரியுதா? இந்த 100 தூக்கிட்டோம்னா இந்த பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ண தேவையில்ல. இப்போ எனக்கு கீழே என்ன இருக்கு, 7562 இருக்கு, மேல 90744 இருக்கு. ஸோ நான் அப்படியே கேன்சல் பண்றேன். ஓகேவா, பாருங்க 9074க்குள்ள 7562 கண்டிப்பா ஒரு தடவை இருக்கும். ஓகேவா, கண்டிப்பா ஒரு தடவை இருக்கும். அப்போ ஒரு 75 நம்ம போட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வந்து இதுல எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா 9000 கிட்ட, ஒரு 7500 கிட்ட காலியா போச்சு. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், ஒரு 1500 கிட்ட இருக்கும். அப்ப 1500 கிட்ட இருக்கும். லாஸ்ட் இந்த 4ஐயும் சேர்க்கும் போது அது எப்படி ஆரம்பிக்கும்னா 15ன்னு ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் 4ல முடியும். அப்போ 15ன்னு ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் 4ல முடியுதுன்னா இங்க கீழே இருக்கிற நம்பர் 2ல முடியுது, இங்க எனக்கு கிடைக்கக்கூடியது 4ல முடியுதுன்னா அப்ப கண்டிப்பா 2 டைம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப பாருங்க 7500 நீங்க 2 டைம்ஸ் பண்ணீங்கன்னா 15000 கிட்ட வரும். நமக்கு இது 15 தானே பேலன்ஸ் இருக்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இதை நான் கேன்சல் பண்ணும்போது கண்டிப்பா இந்த இடத்துல 2 டைம்ஸ் தான் இருக்குங்கிறதுனால என்னால 12 தாங்கிறத அக்யூரேட்டா சொல்ல முடியும். ஸோ ஆன்சர் என்ன, 12% per annum. ஸோ இது வந்து நான் அக்யூரேட்டா போடல, ஜஸ்ட் கெஸ்ஸிங்ல தான் போட்டேன். சரியா? ஏன்னா 9074க்குள்ள 7562 ஒரு தடவை தான் இருக்கும். ஓகே, ஒரு தடவை தான் இருக்கும். பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா பேலன்ஸ் வந்து ஒரு 1500 கிட்ட இருக்கும். அப்போ 1500 கிட்ட லாஸ்ட் ஒரு 4 சேர்க்கும் போது அப்போ 15000 சம்திங் கிடைக்குது. அப்போ 7500 2 டைம்ஸ் பண்ணாதான் 15000 சம்திங் வரும். அதே மாதிரி இங்க லாஸ்ட் 2 முடியுது, இங்கே 4ல முடியுது. அப்போ 2 2s தான் 4. அப்போ எனக்கு 2 இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதனால இந்த இடத்துல நான் இது கண்டிப்பா 12 டைம்ஸ் தான் இருக்கும்னு சொல்லிட்டு போட்டேன். இல்ல உங்களுக்கு இது கஷ்டமா இருக்குதுன்னா நீங்க குட்டி குட்டியா சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு என்னதான் கிடைக்கும், 12 தான் கிடைக்கும். ஸோ அப்போ எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணியாச்சு, 12% கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், 10,000ங்கிற பிரின்சிபலுக்கு இதே 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 2 இயர்ஸ்க்கு எனக்கு எவ்வளவு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? இதை நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது, 10,000க்கு 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க இப்போ உங்களுக்கு பிரின்சிபல் எவ்வளோன்னு வச்சுக்கணும், 10,000 வச்சுக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 12%, நம்பர் ஆஃப் இயர் எவ்வளோ 2 இயர். ஸோ நீங்க ஜஸ்ட் 2-1 மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. 2 வருஷம் தானே, 2-1 மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. 10,000ல 12%னா எவ்வளோ, 10,000ல 1%னா 100, அப்போ 12%னா 1200. இப்போ 1200ல 12%னா 1200ல 1%னா 12, அப்போ 144 கிடைக்குமா 12%னா? இப்போ அடுத்து என்ன பண்ணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 1200 இன்டூ 2னா 2400 பிளஸ் 144 இன்டூ 1னா 144, எவ்வளோ வருது, 2544. 2544, ஆப்ஷன் சி கொஸ்டின்கான ஆன்சர். சிம்பிளா கண்டுபிடிச்சாச்சா? ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் பாருங்க, the simple interest on a sum of money for 2 years at a certain rate of interest is 320. The compound interest compounded annually on the same sum for the same duration at the same rate of interest is 384. The sum is, அதாவது என்ன கேட்குறாங்க, 2 வருஷத்துல, ஓகேவா, 2 வருஷத்துல நமக்கு ஏதோ ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஏதோ ஒரு பிரின்சிபலுக்கு கிடைச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் 320. அப்ப அதே 2 வருஷத்துல அதே பிரின்சிபலுக்கு நமக்கு அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கிடைச்ச காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 384. அப்படின்னா என்னன்னா பிரின்சிபல் என்னங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுமா. ஆல்ரெடி இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, நம்ம ஒரு ஃபார்முலா ஒன்று படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்குதான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க. எஸ்ஐ டிவைடட் பை சிஐ ஈக்குவல் டு
200 divided by 200 plus R if n equal to 2 years. 2 வருஷம்னா மட்டும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன். இப்போ இதே கொஸ்டினை தான் இங்க கேட்டிருக்கிறாங்க. பாருங்க 2 வருஷம் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரே பிரின்சிபல் ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கிடைச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா 320 காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 384. அப்ப இந்த இடத்துல எஸ்ஐக்கு நீங்க வந்து 320யும் சிஐக்கு 384 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? இந்த இடத்துல இந்த ஃபார்முலா நீங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கிடைச்சிடும். பட் அவங்க கேட்டிருக்கிறது என்ன? சம் பிரின்சிபல் என்னன்னு சொல்லி கேட்கறேன். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். பாருங்களேன், இப்ப இந்த கொஸ்டின் சால்வ் பண்றேன். எஸ்ஐ எவ்வளோ 320, சிஐ எவ்வளோ 384 ஈக்குவல் டு 200 டிவைடட் பை 200 பிளஸ் ஆர். பட் ஆனா இது எத்தனை வருஷத்துக்கு தான் செட் ஆகும் இந்த ஃபார்முலா? ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் n ஈக்குவல் டு 2 இயர்ஸ் ஒன்லி. சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்க, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுமா? அடுத்த 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 5 4s are 20, 8 4s are 32, 8 4s are 32. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணோம். 2 4s are 8, இங்க 9 4s are 36. இப்போ 6 4s are 24, 9 4s are 36. 6 அடுத்த again 2 டேபிள்ல நம்ம கேன்சல் பண்ணோம்னா 4 2s are 8, 8 2s are ஓகேவா? ஸோ 48 டைம்ஸ் வருது. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இது 200 பிளஸ் 6, இந்த இடத்துல 48 into 5 நீங்க போடும்போது உங்களுக்கு ஒரு 240 கிடைக்கும். ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 40%. ஆர் ஈக்குவல் டு 40%ங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. பட் ஆனா நமக்கு பிரின்சிபல் தானே தேவை. அப்ப நேரா என்ன பண்ணுங்க, இங்க வாங்க. எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 320 இருக்கு. ஓகே, எஸ்ஐ எவ்வளவு இருக்கு? 320 இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது இருக்கு. n ஈக்குவல் டு எத்தனை இயர் இது? 2 இயர்ஸ் தான். பாருங்க, 2 வருஷத்துக்கு 40% பெர் ஆனம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 40% பெர் ஆனம். உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 320 கிடைச்சிருக்கு. பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 40%னா அப்ப 2 வருஷத்துல இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 80% கிடைக்கும். அப்ப அந்த 80% தான் உங்களுக்கு எவ்வளவு? 320. புரியுதா? 2 வருஷத்துக்கு 40%. அப்ப 2 வருஷத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 80% கிடைச்சிருக்கும். அப்ப 80% ஆஃப் த வேல்யூ தான் 320னா 100% ஆஃப் த வேல்யூ என்னன்னு பார்த்தா எனக்கு டைரக்டா பிரின்சிபல் வந்துடும். பாருங்க, அப்போ 1 யூனிட் எவ்வளோன்னு பார்க்கும்போது எனக்கு 4. ஸோ அப்போ 1னா 4னா 100னா எவ்வளோ? 400. ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு 400. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண அதே ஃபார்முலாவை தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் 2 இயர்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கொடுத்தாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம்? மொதல் ஆர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம். அந்த ஆரையும் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்? பிரின்சிபல் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டேன். இந்த ஆரையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் வச்சு பிரின்சிபல் கால்குலேட் பண்ணலாம். பட் ஆனால் அது பெரிய ப்ராசஸ், அது தேவையில்லாத ப்ராசஸ், அது லென்த்தி ப்ராசஸ். ஸோ அதனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறதா நமக்கு ஈஸி. ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 320 வச்சு நம்பர் ஆஃப் இயர் 2 இயர்ஸ்க்கு தான் இந்த 320 அப்படின்னா 80%. எனக்கு வருஷத்துக்கு 40%னா 2 வருஷத்துல 80% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த 80% தான் எனக்கு 320 இருக்குன்னா பிரின்சிபல் எவ்வளோன்னு பார்க்குறது 100% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணியிருக்கேன். கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 400ன்னு தெளிவாக கிடைச்சி போச்சு. இதுதான் இதுக்கான ப்ராப்பர் மெத்தட். ஓகே, சரி, இதை வேற என்ன வழியில நான் சால்வ் பண்ணலாம்? ஓகேங்களா, இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு எனக்கு வேற என்ன வழி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது முக்கியமான வழி. நான் அது சொல்றேன் பாருங்க, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை ஃபுல்லா டிலீட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே கொஸ்டின் படிக்கும்போது ஒரு மெத்தட் படிச்சோம். என்ன மெத்தட்னா அந்த ஸ்டெப் மெத்தட்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நான் ஸ்டெப் மெத்தட் அப்ளை பண்ண போறேன். ஸோ ஸ்டெப் மெத்தட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒருக்கா அந்த ஸ்டெப் மெத்தடை ரீகால் பண்ணிப்போம். இப்போ ஜஸ்ட் ஒருக்கா அந்த ஸ்டெப் மெத்தடை ரீகால் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ரீகால் பண்றதுக்கு பாருங்க, பிரின்சிபல் 10,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% பெர் ஆனம், நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண போறேன் யூசிங் ஸ்டெப் மெத்தட். ஓகேவா? ஸோ 3 இயர்ஸ் சொல்லியாச்சா? அப்ப 3 இயர்ஸ்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, மொதல் வருஷம் இந்த பிரின்சிபலுக்கு 10% என்னன்னு சொல்லி பார்க்கும். பிரின்சிபல்ல 10%. மொதல் வருஷம் பிரின்சிபல்ல தான் நம்ம பார்ப்போம். பிரின்சிபல்ல 10%, 10,000ல 10% எவ்வளோ? 1000. இப்படி எழுதியாச்சா? அப்போ எல்லா வருஷமுமே நம்ம பிரின்சிபல்ல 10% கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அப்ப 2வது வருஷமும் நம்ம பிரின்சிபல்ல 10% கால்குலேட் பண்ணும்போது 1000 கிடைச்சிருக்கும்.
மூணாவது வருஷமும் 1000 கிடைச்சிரும். புரியுதா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல 1000 1000 1000 இது யூனிக்கா தான் இருக்க போகுது. இது மாற போறது இல்ல. ஏன்னா இது எல்லாமே என்னது பிரின்சிபல்ல 10%. ஃபர்ஸ்ட் இயர்ல பிரின்சிபல்ல 10%, செகண்ட் இயர்ல பிரின்சிபல்ல 10%, தேர்ட் இயர்ல பிரின்சிபல்ல 10%. அப்ப எல்லா வருஷமும் பிரின்சிபல்ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, அடுத்தது இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல பிரின்சிபல்ல மட்டும்தான் 10% பார்ப்போம். அதனால இதோட விட்டுறலாம். ஆனா செகண்ட் இயர்ல என்ன பண்ணுவோம்? பிரின்சிபல்ல 10% பார்ப்போம். அதான் இந்த 1000. அது போக நம்ம என்ன பண்ணணும்? வருஷத்தோட வட்டி இருக்குல்லையே அந்த இன்ட்ரெஸ்ட்ல 10% எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ செகண்ட் இயர்ல என்ன பண்ண போறோம்? பிரின்சிபலுக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட். ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு பாருங்க, 1000. இந்த 1000ல 10% எவ்வளோ? 100. அது இங்க எழுதும். புரியுதா? அப்ப எனக்கு ரெண்டாவது வருஷத்துல என்ன நடந்திருக்கு? பிரின்சிபல்ல 10% இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கு. அது போக வருஷத்தோட இன்ட்ரெஸ்டான இந்த 1000ல 10% இந்த 100 ரூபாய் எனக்கு இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கு. அப்ப ஆக மொத்தம் எனக்கு ரெண்டாவது வருஷத்துக்கு மட்டும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குன்னா 1100 ரூபாய் கிடைச்சிருக்கு. வருஷம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு கிடைச்சது? 1000 ரூபாய் கிடைச்சது. ரெண்டாவது வருஷம் எனக்கு எவ்வளவு கிடைச்சது? 1100 ரூபாய் கிடைச்சது. இப்போ மூணாவது வருஷத்துக்கு வருவோம். அப்போ மூணாவது வருஷத்துல பிரின்சிபல்ல 10% இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. அது இந்த 1000 ரூபாய். அப்ப அது போக என்ன பண்ணணும்? முன்னாடி இருக்கக்கூடிய இந்த முதல் 2 வருஷத்துக்கு சேர்த்து டோட்டலா இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுங்கிறத கால்குலேட் பண்ணணும். அதை நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க இந்த இடத்துல நீங்க என்ன எழுத போறீங்கன்னா, என்னோட வேலை மூணாவது வருஷம் இங்க இருக்கக்கூடிய இந்த இந்த 1000 இந்த 100 இது மூணுக்குமே நான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும். பட் ஆனா நான் இதை எப்படி பிரிச்சு எழுதிக்க போறேன்னா, இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கக்கூடிய இந்த 2 1000 ரூபாய் இருக்கு இல்லையா? இந்த 1000 ரூபாய் இந்த 1000 ரூபாய் இது ரெண்டையும் சேர்த்தா எவ்வளோ? 2000 ரூபாய். ஓகேவா? இந்த 2000 ரூபாயில 10% எவ்வளோ? 200. அப்ப இன்னும் நான் எதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்க்கல? இந்த 100 ரூபாய்க்கு நான் இன்ட்ரெஸ்ட் பார்க்கல. அதையும் பார்க்கணும். அப்ப இந்த 100 ரூபாய்க்கு 10% எவ்வளோ? 10. அதை இங்க எழுதணும். ஸோ இது ஸ்டெப் மாதிரி இருக்கு. ஓகேவா? அப்ப எனக்கு தேர்ட் இயர்ல மட்டும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்குது? 1210 ரூபாய் கிடைக்குது. ஓகேவா? இப்போ நான் இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வருஷம் மட்டும் எனக்கு எவ்வளவு கிடைச்சது? 1000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ரெண்டாவது வருஷம் மட்டும் எவ்வளவு கிடைக்குது? 1100 ரூபாய் கிடைக்குது. மூணாவது வருஷம் மட்டும் எவ்வளவு கிடைக்குது? 1210 ரூபாய் கிடைக்குது. அப்ப ஆக மொத்தம் எல்லாம் சேர்த்து டோட்டலா 3 வருஷத்துக்கும் சேர்த்து ஓவரால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இது அவ்வளோத்தையும் சேர்த்துக்க வேண்டியதான். எவ்வளவு வரும்? 3310 ரூபாய் தான் எனக்கான டோட்டல் இன்ட்ரெஸ்ட் இந்த 3 வருஷத்துக்கும் சேர்த்து. ஓகேவா? இந்த 3 வருஷத்துக்கும் சேர்த்து. சரி, இப்போ இந்த ஸ்டெப் மெத்தட்ல இருந்து என்னென்னலாம் நமக்கு தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரின்சிபல், ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரு நம்பர் ஆஃப் இயர் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க ஸ்டெப் மெத்தட்ல எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டெப் மெத்தட்ல எழுதினதுக்கு அப்புறம் நம்மளால என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படி ஸ்டெப் மெத்தட்ல எழுதிட்டா இதுல எது சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா? இதோட டோட்டல் என்னவோ இதுதான் என்னவா இருக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்ப எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இங்க எவ்வளோ? 3000. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 3000. புரியுதா? அப்ப நீங்க ஸ்டெப் மெத்தட் எழுதிட்டீங்கன்னா ஸ்டெப் மெத்தடுக்குள்ளேயே சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் அடங்கிரும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் அடங்கிரும். ஓகேவா? அப்போ பிரின்சிபல் 10,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, நம்பர் ஆஃப் இயர் 3 இயர்ஸ் எடுத்துக்கிறேன். புரிஞ்சுக்கிறதுக்காக இங்க நான் சிம்பிள் நம்பரா எடுத்துக்கிறேன். இங்க வேற வேற வேல்யூ கொடுத்தாலும் நீங்க ஒரு அந்த கொஸ்டினை ஸ்டெப் மெத்தட்ல எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள இருந்து உங்களால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஈஸியா கால்குலேட் பண்ணிட முடியும். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும்னா அந்த இருக்கக்கூடிய அந்த காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் அப்படியே டோட்டல் பண்ணிட்டோம்னா இப்ப 2 இயர்னா எனக்கு 2 தான் வரும். 4 இயர்ஸ்னா எனக்கு 4 ரோ வரும். புரியுதா? 3 இயர்ஸ்ங்கிறனால 3 ரோ வந்திருக்கு. அப்ப இந்த 3 ரோலையும் காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூ ஃபுல்லா ஆட் பண்ணிக்கணும். 1000 1000 1000 மூணையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 3000. அதான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்னது? இங்க இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவையும் ஆட் பண்ணீங்கன்னா அதான் என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப என்னால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண முடியுது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண முடியுது. அது போக எக்ஸ்ட்ரா என்ன பண்ண முடியுது? பர்டிகுலரா ஒவ்வொரு வருஷத்துலயும் எவ்வளவு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது. இந்த 3310ங்கிறது டோட்டலா 3 வருஷத்துக்கு சேர்த்து மொத்தமா கிடைச்ச காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அது மட்டும் இல்லாம பர்டிகுலரா வருஷம் எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சது? 1000. ரெண்டாவது வருஷம் மட்டும் எவ்வளவு கிடைச்சது? 1100. மூணாவது வருஷம் மட்டும் எவ்வளவு கிடைச்சது? 1210. இந்த டீடைல என்னால கண்டுபிடிக்க முடியுது. புரியுதா? சரி, இது போக வேற என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அதை கூட இந்த ஸ்டெப் மெத்தட்ல இந்த மாதிரி நம்ம எழுதும் போது நம்மளால ஈஸியா பிரிச்சு பார்க்க முடியும். பாருங்க, இது ஃபுல்லா என்னது? இந்த ஒயிட் கலர் ரவுண்ட் போட்டிருக்கல, இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது ஹோலா எல்லாத்தையும் சேர்த்தா இது என்னது? எல்லாமே சேர்ந்தா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்ப எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? இந்த இந்த பார்ட்டா இருக்கும். சோ இதான் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்குமான டிஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பார்ட் தான் என்னது? சிஐக்கும் எஸ்ஐக்குமான டிஃபரன்ஸ். அப்போ புரியுதா? அப்போ நீங்க ஸ்டெப் மெத்தட்ல எழுதும்போது இவ்வளவு விஷயத்த உங்களால விஷுவலா பார்க்க முடியுது.
டைரக்டாவே. இது நீங்க வேற எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் இவ்வளவு விஷயங்கள உங்களால பிரிச்சு பார்க்க முடியாது. ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளவு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, அது எல்லாத்தையுமே உங்களால மத்த மெத்தட்ல பிரிச்சு பார்க்க முடியாது. இந்த ஸ்டெப் மெத்தட்ல இதை நீங்க வந்து புட்டு புட்டு எல்லாமே பிரிச்சு பிரிச்சு இருக்கிறதுனால இதுல நீங்க உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டா 3000 ஆன்சர் பண்ணுவேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டா 3310 ஆன்சர் பண்ணுவேன். எனக்கு செகண்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்பாங்க. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல செகண்ட் இயரோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் தேர்ட் இயரோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க, இங்க ஒரு செகண்ட் இயர் லெவலில் இருக்கு 1100, தேர்ட் இயர் லெவலில் இருக்கு 1210. அப்ப இது ரெண்டுக்கும் ஜஸ்ட் டிஃபரன்ஸ் பார்த்துட்டாலே எனக்கு பர்டிகுலர் ரெண்டாவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் மூணாவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ள டிஃபரன்ஸ் கேட்டா கூட என்னால சிம்பிளா ஆன்சர் பண்ண முடியும். இல்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயே மொதல் வருஷத்துக்கும் மூணாவது வருஷத்துக்குள்ள டிஃபரன்ஸ் கேட்டாங்கன்னா இங்க 1000 இருக்கு, இங்க 1210 இருக்கு. அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் இயருக்கும் தேர்ட் இயருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கூட எனக்கு கிடைக்கும். புரியுதா? அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் கேட்டால் கண்டுபிடிக்க முடியுது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயே ஒரு வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்னொரு வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் கேட்டா நல்லா கண்டுபிடிக்க முடியுது. இது எல்லாமே என்னால ஸ்டெப் மெத்தட்ல ஈஸியா பண்ண முடியுது. புரியுதா? அப்ப ஸ்டெப் மெத்தட்ல இவ்வளவு விஷயங்களை நீங்க வந்து இந்த ஒரு மெத்தடை எழுதிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன கேட்டாலும் இதுல இருந்து நம்ம ஆன்சர் பண்ணிக்க முடியும். அதனாலதான் நான் சொல்றது ஸ்டெப் மெத்தட் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஒரு சில பெரிய பெரிய கொஸ்டினை வந்து ஈஸியா இதை வச்சு அப்ரோச் பண்ணிடலாம். ஓகே, சரி, ஓகே. இப்ப இதெல்லாம் புரிஞ்சிருச்சுல. இப்ப இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் மெத்தட்ல ஒரு சில விஷயங்கள் பார்க்கணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. தேவையில்லாததை நான் அழிச்சிடுறேன். சரி, ஐயோ எல்லாத்தையும் அழிச்சிட்டனே. சரி, ஓகே, எகைன் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்ப பாருங்க. இப்ப அதே இதுக்கு மறுபடியும் நான் ஸ்டெப் மெத்தட் எழுதுறேன். பாருங்க, சேம் அதே பிரின்சிபல், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதே 10% per annum, அதே நம்பர் ஆஃப் இயர் ஈக்குவல் டு 3 இயர்ஸ். ஸோ ஃபாஸ்டா எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். ஓகேவா? எப்படி இருந்தது? இது 1000, 1000, 1000. அடுத்து இங்க வந்து 100, இங்க 200, இங்க 10. எப்படி இருந்ததா? ஓகே. இப்போ இதுல வந்து வேற என்ன எழுதி வச்சிருந்தோம்? ஃபர்ஸ்ட் இயர் மொதல் வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1000. செகண்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1100. தேர்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1210. ஓகே. இப்போ இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து தெளிவா பார்க்கணும். இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஸ்டெப் மெத்தட் எழுதுறேன். நான் ஸ்டெப் மெத்தட் எழுதும்போது பாருங்க, இது ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட், இது செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட், இது தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட். என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10% per annum. அப்ப என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கா? மொதல் வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் 1000 ரூபாய். அப்ப ரெண்டாவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. இங்க இருந்து இது என்ன ஆயிருக்கு? எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா 1000ல 10% தான் 100 ரூபாய். அப்போ எனக்கு மொதல் வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ரெண்டாவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்ப ரெண்டாவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்ல இருந்து மூணாவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் என்ன ஆயிருக்கு பாருங்க. 1100ல 10% எவ்வளவு? 110. அப்போ 1100ல கூட 110 ஆட் பண்ணாதான் எவ்வளவு வரும்? 1210 வரும். அப்ப இங்கே எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குதோ அவ்வளவு பர்சன்டேஜ் தான் மொதல் வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ரெண்டாவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? எனக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அங்க இருந்து ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணா போதும். இப்ப ரெண்டாவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்ல இருந்து மூணாவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அந்த ரெண்டாவது வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் மறுபடியும் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். கிளியரா புரியுதா? அப்ப பர்டிகுலரா ஒரு வருஷம் இப்ப எனக்கு வந்து இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப எனக்கு சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு செகண்ட் இயர்ல கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் மட்டும் இவ்வளோன்னு கொடுத்துட்டு, ஓகேங்களா, செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு அப்ப எனக்கு தேர்ட் இயர்ல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணும், இப்ப எனக்கு செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் 1100 ரூபான்னு கொடுத்துட்டாங்க. தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா 1100 ரூபாயில இருந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, அப்ப 10% இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? இந்த தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிடும். சரி, இப்ப இதே இதுல ஃபோர்த் இயரோட இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்ல, இந்த 1210ல இருந்து மறுபடியும் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் ஒருவேளை 4வது வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்டா இருக்கும். புரியுதா? இதுல எந்த மாற்றமே கிடையாது. அப்போ உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்குதோ அதுதான் என்னது, இயர் பை இயர் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அவ்வளவு பர்சன்டேஜ் தான் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஓகேவா? புரியுதா? இயர் பை இயர் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் அவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஓகே, சரி, இது போக வேற என்ன டீடைல் நீங்க இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னா பாருங்க, இந்த 100 இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த ஸ்டெப் மெத்தட் எழுதுனதுக்கு அப்புறம் இதுல ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன் அப்படின்னா இங்க பாருங்களேன், இந்த இந்த 1000 இருக்கா, இந்த 1000ல 10% தான் இந்த 100.
இந்த 100ல 10% தான் 10. இந்த 1000 எங்க இருந்து வந்துச்சு? இந்த பிரின்சிபல்ல 10% தான் என்னது? இந்த 1000. அப்போ எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ இந்த 10ம் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்ததுன்னு தெரிஞ்சது. எனக்கு எத்தனை வருஷம் தெரிஞ்சிருச்சுன்னா அதுல இருந்து நான் என்ன பண்ணலாம்? அப்படியே ரிவர்ஸ்ல பிரின்சிபல் வரைக்கும் கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இது நான் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போதைக்கு இது நான் என்னென்ன எது கனெக்ட் ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்க. அப்ப 10,000ல 10% 1000 இங்க எழுதியிருக்கேன். 1000ல 10% இங்க 100 இங்க எழுதியிருக்கேன். 100ல 10% 10 இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ இது 3 இயர்ஸ். 4 இயர்ஸ்னா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும். அப்படியே படிக்கட்டு மாதிரி இருக்குல்ல. அதனாலதான் இது ஸ்டெப் மெத்தட். புரிஞ்சுதா? இப்ப இவ்வளவு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப இதை யூஸ் பண்ணி நம்ம கொஸ்டின்குள்ள வரும்போது ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கலாம். இது அதனால அப்படியே இருக்கட்டும். இதை நான் delete பண்ணல. இது அப்படியே இருக்கட்டும். நமக்கு நிறைய இடத்துல இது யூஸ் ஆகும். நமக்கு எந்தெந்த இடத்துல தேவையோ அப்ப இந்த இடத்துக்கு வந்து பார்த்துக்கலாம். இப்ப இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணுவோம். சரியா? இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டாங்க? இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 வருஷத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டாங்க? 320ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டெப் மெத்தட் எப்படி எழுத போறேன்னு பாருங்களேன். எனக்கு தேவை பிரின்சிபல் தானே. எனக்கு இந்த ஸ்டெப் மெத்தடை இந்த கொஸ்டினுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேங்கிறத நீங்க தெளிவா பார்த்தாதான் இனி வரக்கூடிய கொஸ்டினை உங்களுக்கு ஈஸியா எழுத தெரியும். ஓகே. சரி, பிரின்சிபல் எனக்கு தெரியாது. சோ நான் பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு தெரியாது, அப்படிதானே? ஆமா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. நம்பர் ஆஃப் இயர் மட்டும் எனக்கு என்ன தெரியும்? 2 இயர்ஸ்ன்னு தெரியும். அது போக என்ன கொடுத்தாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்ப 2 வருஷங்கிறதுனால ஸ்டெப் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு 2 எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர். ஓகே. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 320. சரி, இப்போ இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடத்துல இப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இங்க உள்ள ஃபர்ஸ்ட் இதுல இருக்குல்ல, இது 3ஐயும் ஆட் பண்ணா அதான் என்னவா இருக்கும்னு நான் சொன்னேன் சிம்பிளா. 3 வருஷங்கிறனால இங்க 3 வேல்யூ இருக்கு. 3ஐயும் ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு? 3000. அப்போ எனக்கு 3000 3 வருஷத்துக்கு அப்படின்னா வருஷத்துக்கு எவ்வளவு? 1000 ரூபாய். அப்போ 1000 1000 1000 சொல்லிட்டு 3 தடவை பிரிச்சு போட்டிருக்கேன். இங்க எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 320 இருக்கு. அப்ப 320ங்கிறது எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப 2 வருஷத்துக்கு 320 ரூபானா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு இருந்திருக்கும்? 160 ரூபா இருந்திருக்கும். அப்ப கண்டிப்பா ஸ்டெப் மெத்தட்ல இந்த இடத்துல 160, இந்த இடத்துல 160 தான் வந்திருக்கும். கிளியரா புரியுதா? ஏன்னா ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கக்கூடியதை ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன வரணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வரணும். இங்க 3 வருஷங்கிறனால 3 வேல்யூ இருக்கு. இங்க 2 வருஷங்கிறனால 2 வேல்யூ தான் எழுதியிருக்கேன். ஸோ டோட்டலா 320. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே சேமா தான் வரும். புரியுதா? ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எந்த வருஷத்துக்கு நீங்க கால்குலேட் பண்ணாலும் சேமா தான் இருக்கும். ஏன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எதுல தான் நம்ம கால்குலேட் பண்ணிருப்போம்? பிரின்சிபல்ல தான் கால்குலேட் பண்ணிருப்போம். ஓகேவா? அப்ப 320ங்கிறத 2 வருஷங்கிறதுனால அப்படியே பாதியா பிரிச்சு 120 160ன்னு சொல்லி போட்டாச்சு. இப்போ ஒருவேளை இது 3 வருஷத்துக்கா இருந்ததுன்னா இது 3ஆ பிரிச்சு 3 தடவை எழுதுவேன். 2 வருஷங்கிறனால 2 தடவை எழுதியிருக்கேன். ஓகேவா? சோ 160 160. அப்போ ஃபர்ஸ்ட் காலம் ஃபில் ஆயிடுச்சா? ஓகே. இப்போ அடுத்து நேரா வாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 384. அப்ப 2 வருஷத்தோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஸ்டெப் மெத்தட பொறுத்த வரைக்கும் நீங்க 2 வருஷம் எழுதும்போது இங்க 2 வேல்யூ வந்துருச்சு. இந்த இடத்துல மட்டும் ஒரு வேல்யூ வரும். இந்த இடத்துல மட்டும் ஒரு வேல்யூ வரும். சோ இந்த இப்ப எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 384னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்னது? இங்க கிடைக்கக்கூடிய மொத்த வேல்யூஸை நான் ஆட் பண்ணா அதான் என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இந்த இங்க இருக்கக்கூடிய மொத்த வேல்யூ ஆட் பண்ணா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 384 இருக்குன்னா இங்க ஃபுல்லா எனக்கு ஆட் பண்ணும்போது 384 வரணும். அப்ப ஆல்ரெடி இந்த 160 160 எழுதும் போது எனக்கு 320 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ இந்த 384ல 320 ஆல்ரெடி இங்க இருக்கு. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு தேவை? 64 தேவை. அப்ப கண்டிப்பா ஸ்டெப் மெத்தட்ல இந்த இடத்துல என்னதான் வந்திருக்கணும்? 64 தான் வந்திருக்கணும். புரிஞ்சுதா? எப்படி எழுதியிருக்குன்னு புரியுதா? கொடுத்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை உடைச்சு இங்க 160 160 போட்டாச்சு. அதே மாதிரி பேலன்ஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 384 இருக்கு. அப்ப எனக்கு டோட்டலா இங்க இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ் சேர்த்தா 384 வரணும். அப்ப இது ரெண்டுமே 320 கான்ட்ரிபியூட் பண்ணிச்சுன்னா பேலன்ஸ் எனக்கு 64 கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அப்ப 64 இங்க எழுதியாச்சு. ஓகே. இப்போ இத வச்சு சிம்பிளா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, பிரின்சிபல் என்னங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. இப்போ ஆக்சுவலா இங்க ஒரு லைன் போட்டிருக்கேன்னா இந்த லைன் இது எப்படி அப்படியே பிரின்சிபல்ல இருந்து இந்த லைன் வருதா? பிரின்சிபல்ல இருந்து எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ்னே தெரியாது. அப்ப பிரின்சிபல் எவ்வளவோ இருக்கு, அந்த பிரின்சிபல்ல எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தா இந்த 160. அப்போ 160ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அவ்வளவு பர்சன்டேஜ் பார்த்தா 64. அப்ப நான் இந்த இடத்துல என்ன கால்குலேட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த 64ங்கிறது 160ல எவ்வளவு பர்சன்டேஜ்? புரியுதா? இந்த 64ங்கிறது 160ல எவ்வளவு பர்சன்டேஜா இருந்திருக்கும்? இந்த இடத்துல 64ங்கிறது 160ல எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லி கால்குலேட் பண்ணும். பாருங்க 160ல 10%னா எவ்வளவு? 160ல 10%னா 16. அப்ப 64னா 16ல 4 டைம்ஸ். அப்போ எனக்கு தெளிவா தெரியுது 160ல 40% தான் என்னது? 64.
160ல 40% தான் என்னது 64. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுதான் 40% தான். இந்த கொஸ்டினுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 40%. புரியுதா? எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுதா? நான் எப்படி இதை வந்து உங்களுக்கு கால்குலேஷனா எழுதணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா 160ல 64 எவ்வளோ பர்சன்டேஜ், இது நான் பார்த்தே அப்படியே சொன்னேன். கால்குலேஷனா உங்களுக்கு எப்படி போட்டுக்க சொல்லணும் அப்படின்னா 160ல 64 எவ்வளோ பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ண போறோம். பாருங்க 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். 16 இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 4. ஸோ 4 into 10 எவ்வளோ கிடைச்சிருச்சு 40% கிடைச்சிருச்சு. புரிஞ்சுதா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 160ல 64 40% கண்டிப்பா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா தான் இருக்கும் 40%. ஏன்னா நீங்க பாருங்க இந்த இடத்துல இங்க என்ன பர்சன்டேஜ் இருக்குதோ அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கும். புரியுதா? சரி, ஓகே. இப்போ இந்த 160 எங்க இருந்து எடுத்திருப்போம்? பிரின்சிபல்ல இருந்து வந்திருப்போம். பிரின்சிபல்ல 40% தான் என்னவா இருந்திருக்கும் 160. பிரின்சிபல்ல 40% தான் 160. அப்ப பிரின்சிபல் என்னவா இருந்திருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ண போறோம். பாருங்க, அப்ப பிரின்சிபல் என்னன்னு தெரியல. பிரின்சிபல்னா 100%. அப்ப அந்த 100ல 40% தான் உனக்கு 160னா இப்ப இந்த இடத்துக்கு கால்குலேஷன் எப்படி திரும்ப எழுதுவேன்? 40% ஆஃப் த வேல்யூ தான் எனக்கு எவ்வளோ 160. அப்ப 100% ஆஃப் த வேல்யூ என்னன்னு பார்த்தா எனக்கு பிரின்சிபல் எவ்வளோன்னு சொல்லி கிடைச்சிடும். அப்ப எவ்வளவு வருது பாருங்க, 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4. அப்போ 1% தான் 4னா 100%னா எவ்வளோ அப்போ 400. அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? பிரின்சிபலும் தெரிஞ்சு போச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் தெரிஞ்சு போச்சு. ஜஸ்ட் இந்த ஸ்டெப் மெத்தடை மட்டும் யூஸ் பண்ணி. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 400 கிளியரா கிடைக்குது. புரியுதா? ஒரு மெத்தடு ஃபார்முலா வச்சு பண்ணேன். அந்த ஃபார்முலா மெத்தட் வச்சு பண்ணாலும் உங்களுக்கு ஓகே தான். பட் ஆனால் ஸ்டெப் மெத்தட் நீங்க யூஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்களை வந்து ஒரே இதுக்குள்ள அடக்கி நம்ம பார்க்க முடியும். அதான் இந்த மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி. இனி வரக்கூடிய கொஸ்டினுக்கு வந்து இந்த ஸ்டெப் மெத்தட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது இன்னும் கூட நல்ல தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் என்ன பண்ணேன், என்ன சொன்னேன், இது புரியலைன்னா 1க்கு 2 முறை 3 முறை தெளிவா பாருங்க. ஏன்னா இது புரிஞ்சாதான் இனி நான் வரக்கூடிய கொஸ்டின் சால்வ் பண்றது எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே தெளிவா பார்த்துக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண போறோம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இது அப்படியே இருக்கட்டும், இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கொஸ்டின்ல பாருங்க, the compound interest on a certain sum at the end of 2 years is 408. The simple interest on the same sum for the same time is 400. The rate of interest per annum. இந்த இடத்துல அவங்க பிரின்சிபல் கேட்கல, ஜஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கேட்கறாங்க. அப்போ இந்த இடத்துல நான் ஸ்டெப் மெத்தட் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவையில்ல. இதுல நீங்க ஸ்டெப் மெத்தட் யூஸ் பண்ண தேவையில்ல. ஏன்னா 2 வருஷம் வேற கொடுத்தாங்கல்ல. அப்ப நீங்க ஸ்டெப் மெத்தட் யூஸ் பண்ணி அது மாதிரி தெளிவா பெருசெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டெப் மெத்தட் தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஸ்டெப் மெத்தட் யூஸ் பண்றதை விட என்னது இந்த மெத்தட் ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 வருஷம் தானே சொல்லியிருக்காங்க. SI by CI 200 divided by 200 plus R. இப்போ பாருங்க, SI எவ்வளோ 400, CI வந்து 408 divided by 200 by 200 plus R. ஓகே. ஸோ சிம்பிளிஃபை பண்ண பாருங்க, 200னா இங்க 2 டைம்ஸ். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 400 plus R equal to 408, then R equal to 8% per annum. So question can answer is option D, 8%. So சிம்பிளான கொஸ்டின் தான். நீங்க வந்து ஸ்டெப் மெத்தட் இதுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. போன கொஸ்டின்ல வந்து நான் சொல்லி கொடுத்தேன், ஸ்டெப் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் ஆனால் பிரின்சிபல் கேட்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்டெப் மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஃபார்முலா வச்சு நீங்க ஆர் கண்டுபிடிக்கிறத விட நீங்க ஸ்டெப் மெத்தட் யூஸ் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? இதில் ஸ்டெப் மெத்தட் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இல்ல பாருங்க, the simple and compound interest on a certain sum of money are rupees 400 and 420 in 2 years. Calculate the rate of interest. So இது ப்ராக்டிஸ் ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு. இதுக்கும் நீங்க வந்து ஜஸ்ட் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கோங்க. 2 வருஷம் தான். ஆனா ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் தெளிவா நினைவு வச்சுக்கணும், 2 வருஷத்துல மட்டும்தான் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்து உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டாங்கன்னா நீங்க வந்து பிளைண்டா ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. அடுத்தது, the simple interest and compound interest on a certain sum of money are 600 and 660 for 2 years. Calculate the rate. இதுவும் ப்ராக்டிஸ் தான். ஸோ நான் ஆன்சர் எதுக்கும் சொல்லலை, நீங்களே ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இதுக்கெல்லாம் பெருசாலாம் வராது, எல்லாருக்குமே ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ரொம்ப ஈஸியான மாடல் தான் எல்லாமே. இதுலேயும் பாருங்க 2 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. கால்குலேட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ப்ராக்டிஸ் எல்லாமே ஒரே கொஸ்டின் தான். அப்படியே ஃபார்முலா போட்டு நம்பரை மட்டும் மாற்றி மாற்றி போட்டு ஆன்சர் போட்டே போக வேண்டியதான். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, the simple interest on a certain sum P at a rate of R% per annum for 3 years.
is rupees 11,250 and the compound interest on the same sum for 2 years at the same rate percent per annum is 7,650. What is the value of P and R respectively? அப்ப பிரின்சிபல் வேணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3 வருஷத்துக்கு ஏதோ ஒரு பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 11,250 சொல்லிட்டாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு அதே பிரின்சிபல் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 7,650 சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்க்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பாங்க. ரெண்டுமே ஒரே டைம் பீரியட்ல கொடுப்பாங்க. ரெண்டுமே 2 வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இங்க என்ன பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை 3 வருஷத்துக்கு கொடுத்து வச்சிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை 2 வருஷத்துக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை 2 வருஷத்துக்கு மாத்தணுமா, இல்லைன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை 3 வருஷத்துக்கு மாத்தி ரெண்டையும் சேம் பண்ணுமா? ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ ரெண்டுமே 3 இயர்ஸ்ல இருந்திருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே 2 இயர்ஸ்ல இருந்திருக்கணும். ஆனா இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின் எல்லாமே என்ன வந்திருக்கு, எல்லாமே 2 வருஷம் வச்சு தான் பார்த்திருக்கோம். 3 வருஷம் வச்சு எதையுமே பார்க்கல. அதனால நான் என்ன பண்ணிக்க போறேன், இந்த இடத்தையும் 2 வருஷமா தான் மாத்த போறேன். சரியா? அப்போ இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 வருஷத்துல இருக்கு. ஆனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 3 வருஷத்துல இருக்கு. சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 வருஷத்துல இருந்து 2 வருஷத்தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்டா கன்வெர்ட் பண்றது ஈஸியா கஷ்டமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட அவங்க எத்தனை வருஷத்துக்கு கொடுத்திருந்தாலும் அதுல இருந்து நமக்கு தேவை எத்தனை வருஷமா இருந்தாலும் மாத்திக்கலாம். 3 வருஷம் கொடுத்தா 4 வருஷத்துக்கு எவ்வளவு, 5 வருஷத்துக்கு எவ்வளவு, 6 வருஷத்துக்கு எவ்வளவு, 10 வருஷத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஈஸியா சிம்பிள் இன்ட்ரெஸ்டா நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்ப 2 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 7650 கொடுத்திருக்காங்களா, இப்ப இதை வச்சு 3 வருஷத்தோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன, 4 வருஷத்தோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணணும்னா எனக்கு எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் தேவை. அதாவது பிரின்சிபலோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் இருந்தாதான் என்னால காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வேற வேற நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு எவ்வளவு இருந்ததுன்னு சொல்லிட்டு ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். ஆனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா டீடைல் எதுவுமே இல்லாம வெறுமனே 3 வருஷத்துக்கு 11,250, அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு, 10 வருஷத்துக்கு எவ்வளவு, 5 வருஷத்துக்கு எவ்வளவுங்கிறத என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எதுல, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதனால இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கன்வெர்ட் பண்றது தான் ஈஸி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அதனால என்ன பண்ண போறேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு இருக்கா, அதனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்களா, அதை 2 வருஷத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு நான் மாத்த போறேன். பாருங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 3 இயர்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 11,250 கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 இயர்ஸ்க்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் கால்குலேட் பண்ணணும். அப்ப 2 இயர்ஸோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு இந்த 11,250ங்கிறது 3 வருஷத்துக்கு, அப்ப இதை டிவைடட் பை 3 பண்ணா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு கிடைச்சிருமா, 11,250 டிவைடட் பை 3 பண்ணா எனக்கு ஒரு வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கிடைக்கும். இப்போ இன்டூ 2 போட்டோம்னா எனக்கு என்ன வந்துடும், 2 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கிடைக்கும். புரியுதுல? 11,250ங்கிறது 3 வருஷம். அப்ப அது 3 அடிக்கும் போது ஒரு வருஷம் எவ்வளோன்னு கிடைக்கும். அப்ப அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அது 2 வருஷத்துக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சு. இப்போ 3ஆல் நம்ம கேன்சல் பண்ணி பார்க்கலாம். ஸோ 3 3s are 9, 7 3s are 21, 5 3s are 15. ஸோ 3750 வருது, இன்டூ 2 போட போறோம். இப்போ 3750 இன்டூ 2னா ஒரு 6,000, ஒரு 1,500, 7,500. ஓகேவா? அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கு, 7,500 இருக்கு. அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 வருஷத்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 7650 கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டெப் மெத்தட் ஃபாலோ பண்ண போறோம். எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ஸோ ஸ்டெப் மெத்தட்ல 2 வருஷம் தான் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், இதில் நமக்கு பிரின்சிபல் எவ்வளோங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர். ஸோ எப்படி எழுதுவோம், 7,500 2 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 7,500 2 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதில் பிரிச்சு போடும்போது என்ன பண்ணுவோம், அதை 2ஆ பிரிச்சு, ஏன்னா 2 வருஷத்துக்கு தான் பாதி பாதி அப்படி எழுதிக்க வேண்டியதான். அப்போ மொதல் வருஷத்துக்கு ஒரு 3750, செகண்ட் இயருக்கு ஒரு 3750. ஓவராலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, 7650 சொல்லியிருக்காங்க. அப்போ சிம்பிள் இது இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா டோட்டலையும் சேர்த்தா 7650 வரணும். அப்போ ஆல்ரெடி இங்கே எனக்கு என்ன வந்துருச்சு, 3750, 3750, 7,500 வந்துருச்சு. அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கு, ஒரு 150. அப்ப இந்த இடத்துல கண்டிப்பா என்னதான் வந்திருக்கணும், 150 தான் வந்திருக்கும். புரியுதுல்ல என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த 2 வருஷத்துக்கு இங்க இருக்கக்கூடிய டோட்டல் வேல்யூ நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 7650 வரணும். இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணாலே எனக்கு 7,500 வந்துருச்சு. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 150 இருக்கிறதுனால அந்த 150 இங்க போட்டிருக்கிறேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல எவ்வளவு பர்சன்டேஜ், 150ங்கிறது 3750ல எவ்வளவு பர்சன்டேஜ் பார்க்கணும். புரியுதா, 150 3750ல எவ்வளவு பர்சன்டேஜ். ஸோ 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 15ஆல டைரக்டாவே கேன்சல் பண்றேன். பாருங்க 15ஆல நான் பண்ணும்போது இந்த இடத்துல 37க்குள்ள 2 டைம்ஸ் ஆஃப் 15னா 30, 25 வரும். அப்ப இங்க ஒரு 0 இருக்கு, அந்த 0 தூக்கி இங்க போட்டுறேன். அப்ப 100/25னா கேன்சல் பண்ணா எவ்வளோ, 4. ஓகேவா? ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன கிடைக்குது, 4%. அப்ப என்னால ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடிஞ்சிருச்சு. R ஈக்குவல் டு கண்டிப்பா என்னதான் 4% பெர் ஆனம். ஸோ ஆப்ஷன்ல ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஏன்னா
ஒரு ஆப்ஷன்ல தான் எனக்கு 4% இருக்கு அப்படிங்கிறதுனால நான் பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும்னு தேவையில்ல. டைரக்டா R ஈக்குவல் டு 4% வச்சு ஆப்ஷன் சி போட்டுடலாம். சரி, ஒருவேளை இந்த கொஸ்டின்லாம் பிரின்சிபல் மட்டும் கேட்டிருக்காங்க, ஆர் கேட்கல அப்படின்னா இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இங்க வாங்க. இந்த 3750 இருக்குல்ல, இது எப்படி இருந்திருக்கும்? இது பிரின்சிபல்ல 4%ஆ இருந்திருக்கும். இந்த 3750 பிரின்சிபல்ல 4%ஆ இருந்திருக்கும். அப்ப பாருங்க, பிரின்சிபல் 100% வச்சீங்கன்னா 4% ஆஃப் த வேல்யூ தான் எனக்கு 3750னா 100% நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா பிரின்சிபல் கிடைச்சிடும். அப்ப பாருங்க 1% எவ்வளோன்னு பாக்குறதுக்கு 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 9 4s are 36, பேலன்ஸ் 1 அப்போ 15னா உங்களுக்கு 3 4s are 12, பேலன்ஸ் 3 இருக்கும். 7 4s are 28.5. அப்ப 1% 937.5 வருது. அப்ப 100% மல்டிப்ளை பண்ணும்போது 93750 அதுதான் என்னவா இருக்க போகுது? பிரின்சிபலா இருக்க போகுது. அப்ப கரெக்டா கிடைச்சிருச்சா? பிரின்சிபல் எவ்வளவு வருது பாருங்க, 93750. கொஸ்டின் கிளியரா புரிஞ்சுதா? என்ன பண்ணோம் இந்த இடத்துல? 3 வருஷத்தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 2 வருஷத்தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோம். மத்தபடி லாஸ்ட் கொஸ்டினுக்கு முந்தின கொஸ்டின் என்ன பண்ணமோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் பண்ணிருக்கோம். வேற எந்த மாற்றமும் கிடையாது. சரி, ஓகே. இன்னையோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். ஓகே, இந்த சம்மோட நமக்கு இந்த செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்த எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. வேற ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்க. நான் என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.